ஹலோ கைஸ், நான் உங்கள் இருக்கே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமருக்கும் சரி, இதில் நிறைய ஒரு 2-3 கமெண்டில் படித்தவங்களுக்கும் சரி ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன சொல்ல இருக்கே, ரொம்ப நேரமாக மொக்கப்படாதீங்கன்னு சொல்லாதீங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, வண்டி ஏன் சீக்கிரம் இன்ஜின் கம்ப்ளைண்ட் வருதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இன்ஜின் ஏன் சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வருது, வண்டி ப்ராப்ளம் வருதுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. வண்டிலாம் யார் சர்வீஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்ஜினும் சரி, லைஃப்பும் சரி, வண்டியும் சரி நிறைய பிரச்சனை கொடுக்கும். என்ன இருக்கே திடீர்னு லைஃப்பை பற்றி பேசுகிறீங்கன்னா, லைஃப்பும் ஒன்று தான், வண்டியும் ஒன்று தான், ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக தானே ஓடுது. அதுக்கு என்ன ரீசன்னா, கரெக்டாக இன்ஜின் ஆயில் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக சர்வீஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி இந்த டிஓக்கெலாம் பார்த்தீங்கன்னா, டிஓ மட்டும் இல்லை, ஆக்டிவா, பெப்பு, ஃபூட்டி பெப்பு, இந்த மாதிரி சின்ன வண்டிங்களில் குறைஞ்ச வரைக்கும் ஒரு 1500 கிலோமீட்டரில் நீங்கள் சர்வீஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா வண்டி நல்லாயிருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ தேவையில்லாமல் இந்த தம்பி வந்து ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றாமல் தான், ஒரு 350 இன்ஜின் ஆயில் மாற்றாமல் வண்டியை சரியாக கவனிக்காமல் ஓட்டிக்கிறாங்க. ஓட்டினோன்னே இன்ஜினே கம்ப்ளைண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 ரூபா கிட்ட செலவு ஆயிடுச்சு. இது ஒரு வண்டி வாங்குறீங்க, ஒரு 350 ரூபா இன்ஜின் கோசம் ஒரு 9000 ரூபா செலவு பண்ணணுமா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம ஒருத்தர் நண்பர் கேட்டார், ஆனால் எல்லா வண்டியும் இன்ஜின் மாட்டுறது கஷ்டமானு கேட்டார். எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்தில் எத்தனையோ இன்ஜின் நான் மாட்டிட்டேன். இந்த 14 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்ஜின்லாம் அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. இன்ஜின் நம்ம மெயின் பார்க்க வேண்டியது இந்த டைமிங் தான். இந்த டைமிங் கரெக்டாக இருந்துச்சு, கரெக்டாக வால்வ் செட் பண்ணி வச்சா எந்த ப்ராப்ளமும் வராது. வண்டியும் நீ டைமிங் மட்டும் நம்ம கிடையாது, ஆயில் பம்பு, ஆயில் வீலு இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி, ஆயில் சப்ளேஷன்லாம் கரெக்டாக ஏறுதான் செக் பண்ணால் எந்த வண்டியுமே நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த வண்டி மட்டும் இல்லை, டிஓ மட்டும் இல்லை, பெரிய வண்டி இன்ஜின் ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் ஓய்வு பொருள் போடுங்க. கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக போட்டிங்கன்னா லைஃப் வரும். இதில் பாருங்கள், எல்லாமே ஒரிஜினல் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. டைமிங் செயின் பேடு, டைமிங் கீ, அதிர்ஷ்ட வரைக்கும் நம்ம மாற்றியாச்சு. மெயின் இந்த மாதிரி இன்ஜின் பெட் பூஸ்ட்லாம் பாருங்கள். இந்த மாதிரி பெட் பூஸ்ட்லாம் பார்த்து கரெக்டாக போயிடுச்சுன்னா மாற்றுங்க. இல்லைனா இதனாலேயும் வண்டி வந்து லெஃப்ட் ரைட்டாக அலைன்மெண்ட் வரும். இதை பாருங்கள், இந்த பெட் பூஸ்ட்லாம் அடிக்காமல் மாற்றிங்க, இல்லை லெஃப்ட் ரைட்னு அது ஒரு அலைன்மெண்ட் வரும். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் செக் பண்ணி க்ளீனாக மாட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் எல்லோரும் பார்க்கலாம். அப்படியே திரும்பி கேட்குறது தான், நம்ம யூடியூப் சேனல் பக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா யூடியூப் பக்கம் போய் பாருங்கள்.